நாளை அதிகாரிகளுக்கு வணக்கம். கற்பது ஐஏஎஸ் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நமது இண்டஸ்ட்ரியல் மேப் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு இதை பற்றி, சரிங்களா? ஸோ சிட்கோ அப்படிங்கிற ஒன்றை பற்றி பார்க்க போகிறோம். சிட்கோ அப்படிங்கிறது சிப்காட் மாதிரி தான். சிப்காட் எப்படி சில இடங்கள்ல நம்ம பயணிக்கும் பொழுது பார்த்துருப்போமோ, அதே மாதிரி இந்த சிட்கோ அப்படிங்கிறதையும் நம்ம சில நேரங்களில் தொழிற்பேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம போகும்போது பார்த்துருப்போம். சிட்கோ அப்படிங்கிறது சிப்காட் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருக்கிற மாதிரி சிட்கோ அப்படிங்கிறது சின்ன லெவல் தான், சரிங்களா? இந்த சிட்கோ மாநில அளவிலான தொழில் வளர்ச்சிக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டது, சரிங்களா? ஸோ சிறு தொழில் வளர்ச்சி கழகம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. அதாவது ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், சிறு தொழில் வளர்ச்சி கழகம். இதில் இருக்கக்கூடியது எல்லாமே பிக் ஷாப்ஸ் கிடையாது. அதாவது பெரிய நிறுவனங்களோ நடுத்தர நிறுவனங்களோ கிடையாது. சின்ன நிறுவனங்கள் அதிகமாக இந்த சிட்கோல இருப்பாங்க. சிட்கோ அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். தமிழ்நாடு அரசாங்கத்தால் 1971 இந்த சிட்கோ அப்படிங்கிற ஒன்று தொடங்கப்பட்டுச்சு. சிறு தொழில்களை மேம்படுத்துவதற்காக, அதனுடைய முன்னேற்றத்தை இலக்காக கொண்டு தொடங்கப்பட்டது தான் இந்த சிட்கோ, சரிங்களா? ஸோ சிறு தொழில்களை மேம்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டது, ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்காக ஏற்படுத்தப்பட்டது. இப்போ சிறு தொழில்களினுடைய மேம்பாட்டிற்காக மாநில அரசினுடைய செயல்பாடுகள் என்னென்ன அல்லது நடவடிக்கை என்னென்ன அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்தாலும் நம்ம இந்த சிட்கோ பற்றி எழுதுறதுக்கான தாராளமா எழுதலாம், சரிங்களா? ஸோ தொழில் வளர்ச்சியில் பின்தங்கிய மாவட்டங்கள் மற்றும் சிறு தொழில்களை ஊக்குவித்து கிராமப்புற வேலை வாய்ப்பை அதிகரிக்கிறதுக்காகத்தான் இந்த சிட்கோ முக்கியமா அதாவது உருவாக்கப்பட்டுச்சு. சிறு தொழில்கள் செய்யக்கூடிய இளைஞர்கள் மற்றும் சிறு தொழில் செய்யக்கூடிய மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள முன்னேற்றணும், அவங்கள ஊக்குவிக்கணும், அவங்களுக்கு ஒரு உறுதுணையா இருக்கணும். சிறு தொழில் செய்யக்கூடிய அந்த இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து, ஒரு இடத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து அவங்க தொழில் செய்யறதுக்கு உதவி செய்யறது மூலமா வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்காகவும் இது ஏற்படுத்தப்பட்டுச்சு. இந்த சிட்கோ இதோட பெனிஃபிட் முக்கியமா என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பெஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ பின்தங்கிய மாவட்டங்கள்ல அதிக அளவில் இந்த சிட்கோவானது செயல்படுத்தப்பட்டு வருது. முதல் முக்கியத்துவம் பின்தங்கிய மாவட்டங்களுக்கு தரப்படுது. அதே போல கிராமப்புறங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் தரப்படுது. இதன் மூலம் அந்த மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் டெவலப் ஆகிறதுக்கும் அங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகரிக்கிறதுக்கும் உதவியா இருக்கும் இந்த சிட்கோனால, சரிங்களா? ஸோ சிட்கோவோட பணிகள் என்னென்ன அப்படின்னு, டியூட்டிஸ் என்னென்ன அப்படின்னு, செயல்பாடுகள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, தொழிற்சாலைகளை ஒரே இடத்தில் அமைப்பதற்கு ஏற்ப இடங்களை தேர்வு செய்து அந்த இடங்களை மேம்படுத்தும் வேலைகளை செய்கிறது, சரிங்களா? ஸோ சிட்கோ அப்படிங்கிறதும் ஒரு தொழிற்பேட்டை தான், ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ ஒரு 20-30 இது இருக்கலாம், 10-15 கூட இருக்கலாம், சரிங்களா? எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸா தான் இருக்கும். ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா தொழில் தொடங்குவதற்கு தேவையான அடிப்படை வசதிகளை உருவாக்கி கொடுக்கறதும் இந்த சிட்கோவோட முக்கியமான ஒரு பணி, சரிங்களா? ஸோ அதாவது ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் தொடங்குறதுக்கான இடங்களை தேர்வு செஞ்சு அந்த இதை தொடங்குறதுக்கான, அந்த தொழிலை தொடங்குறதுக்கான அடிப்படை வசதிகளையும் இந்த சிட்கோ மூலம் தமிழக அரசாங்கமானது செய்து தருகிறது, சரிங்களா? ஸோ இதற்கான இடங்களை கண்டறிந்து அந்த இடங்களில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துவது, மூலப்பொருட்கள் எளிதாக கிடைப்பதற்கான வசதிகளை செய்யறது, அதே போல சந்தைப்படுத்துவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கிறது போன்ற சிட்கோ மேற்கொள்கிறது. அவங்களே இடங்களும் கொடுக்கறாங்க. சிட்கோ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் தொடங்குறதுக்கான இடங்களை கொடுக்கறதோட மட்டும் இல்லாம அந்த இடங்கள்ல அடிப்படை வசதிகள் இருக்கிற மாதிரியான வேலையை செய்யறாங்க. அதோட மட்டும் இல்லாம அங்க உற்பத்தி செய்யக்கூடிய மூலப்பொருட்கள், தேவையான பொருட்களுக்கு, அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை ஈஸியா கிடைக்கிற மாதிரி அப்படியும் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் ஏற்படுத்தி, அதோட மட்டும் இல்லாம அங்க உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கும் உதவியா கடைசி வரைக்கும், ஓப்பனிங்ல இருந்து பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும் மிகப்பெரிய அளவுல இந்த சிட்கோ மூலமா தமிழக அரசாங்கம் இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உதவியா இருக்காங்க, சரிங்களா? அதே போல பார்த்தோம் அப்படின்னா தொழில் முனைவர்களுக்கு அவ்வப்போது வழிகாட்டுதல்களும் இந்த சிட்கோ மூலமா கொடுக்கப்பட்டுட்டு வருது.
அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா இந்த சிட்கோ நிறுவனம் வந்து முக்கிய மூலப்பொருட்களையும் உறுப்பினர்களுக்கு குறைந்த விலையில வந்து கொடுக்கறாங்க. அவங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் இந்த ரா மெட்டீரியல்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்ச விலையிலையும் வந்து தமிழக அரசாங்கம் வந்து கொடுக்கறாங்க. சிட்கோ மூலமா வந்து கொடுக்கறாங்க. சரிங்களா? ஸோ மூலப்பொருட்களை சந்தையிலிருந்து மொத்தமா வாங்கி அதற்கு அடுத்தபடியா இந்த இவங்களுக்கு வந்து குறைஞ்ச விலையில வந்து கொடுக்கறதுக்கான ஏற்பாடையும் இந்த சிட்கோ மூலமா வந்து செஞ்சுட்டு வராங்க. சிட்கோ உறுப்பினர்களுக்கு தேவையின் அடிப்படையில் குறைந்த விலையில வந்து கொடுக்கறாங்க. மொத்தமா அதாவது மொத்தமா வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து இவங்களுக்கு வந்து தேவையோட அடிப்படையில குறைஞ்ச விலைக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா சிட்கோ நிறுவனம் வந்து வாங்குபவர்கள் விற்பவர்களுக்கான சந்தையையும் ஒரு மார்க்கெட் பிளேஸையுமே வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்றாங்க. இதன் மூலமா வந்து சிறிய அளவில் தொழில் வியாபாரத்திற்கு உதவுகிறது. சரிங்களா? ஸோ தொழில்நுட்பங்களில் மேம்பாடு சார்ந்த கருத்தரங்குகளை இந்த சிட்கோவே வந்து நடத்துகிறது. அதோடு மட்டும் இல்லாம ஏற்றுமதி சார்ந்த தொழில்களையும் சிட்கோவானது ஊக்குவிக்கிறது. சரிங்களா? ஸோ எக்ஸ்போர்ட்டை வந்து அதிக அளவுல வந்து இவங்க வந்து ஊக்குவிக்கிறாங்க. எக்ஸ்போர்ட் சம்பந்தமான ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படின்னா, ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிக அளவிலான ஊக்கத்தை கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியில இந்த சிட்கோ வந்து ஈடுபட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா இதற்காக வந்து இந்த எக்ஸ்போர்ட்டை ஊக்குவிக்கிறதுக்காக தனியா வந்து ஒரு வெப்சைட்டையே வந்து இணையதள சேவையே வந்து ஏற்படுத்தி அதன் மூலமா வந்து பொருட்களை காட்சிப்படுத்தி விற்பனை செய்யறதுக்கு உதவியா வந்து இந்த சிட்கோ வந்து இருக்காங்க. இவ்வளோ வேலைகள் வந்து இந்த சிட்கோ மூலமா வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தமிழக அரசாங்கமானது செய்து கொண்டிருக்கிறது. இதோட மட்டும் இல்லாம தொழில் முனைவர்கள் தங்களது விற்பனையை அதிகரிக்கவும் வந்து வழி செய்கிறது. சரிங்களா? இப்போ இந்த சிட்கோ ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்ற லிமிடெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பின்தங்கிய மாவட்டங்கள் இல்லைன்னா வந்து கிராமப்புறங்கள்ல ஒரு நடுத்தர நிறுவனத்தை தொடங்குறதுக்கும் அதன் மூலமா அந்த வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கிறதுக்கும் அதோட மட்டும் இல்லாம இப்போ அந்த நிறுவனம் தொடங்குறதுக்கான இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுக்கறது, அதற்கு அடுத்தபடியா அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கறது, அந்த நிறுவனம் வந்து இயங்குறதுக்கான மூலப்பொருட்களை குறைஞ்ச விலையில வந்து வாங்கி கொடுக்கறது, அங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை வந்து மார்க்கெட்டிங் பண்ணி சந்தைப்படுத்துறது, அதோட மட்டும் இல்லாம ஏற்றுமதி செய்யறதுக்கு உதவியா இருக்கிறது. அப்பப்போ அவங்களுக்கு தேவையான அந்த தொழில் செய்வதற்கான தொழில் முனைவோருக்கு தேவையான என்ன சொல்ற அப்படின்னா அறிவுரைகளை அல்லது வந்து தொழில் சம்பந்தமான கருத்துக்களை வந்து கொடுக்கிறது. இந்த மாதிரியான மிக சிறந்த ஒரு விஷயங்களை வந்து இந்த சிட்கோ மூலமா தமிழக அரசாங்கமானது செய்து கொண்டு இருக்கிறது. சரிங்களா? ஸோ மிகப்பெரிய அளவுல இந்த சிட்கோ மூலமா செஞ்சிட்டு இருக்காங்க. இதோட மட்டும் இல்லாம மானியமும் கொடுக்கறாங்க, சப்சிடியும் கொடுக்கறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். தொழில்பேட்டையில தொழிலை தொடங்கக்கூடிய சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு அரசு மானியம் வந்து கொடுக்கறாங்க. இந்த நிறுவனங்கள் வந்து இயந்திரம் மற்றும் திட்ட மதிப்பிலிருந்து 25% வரையோ அல்லது அதிகபட்சமாக 30 லட்சம் வரையோ வந்து அவங்க அந்த நிறுவனங்களுக்கு வந்து மானியம் கொடுக்கறாங்க. இவ்வளவு விஷயத்தையும் வந்து இந்த சிட்கோ மூலமாக தமிழக அரசாங்கமானது மேற்கொள்கிறது. ஏன் அப்படின்னா ஒரு தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தணும். சிறு குறு தொழில்கள் தான் வந்து இந்தியாவினுடைய பொருளாதாரத்தின் ஆணிவேர் அப்படின்னு சொல்லி இந்திய பிரதமரே சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய அளவுல செய்யக்கூடிய அந்த தொழில்களை விட சிட்பி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதன் மூலமா வந்து அதோட கருத்தரங்கு இடையில நடைபெற்ற போது பேசிய நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய வந்து பொருளாதாரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது இண்டஸ்ட்ரீஸ்ல தொழில்ல. ஸோ இந்த சிறு குறு தொழில்களை மேம்படுத்துவதற்காகத்தான் இந்த முத்ரா திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பார்க்கும் பொழுது வந்து அந்த முத்ரா திட்டம்னா என்னன்றதை பார்த்திருப்போம். முத்ரா திட்டம் கொண்டு வந்ததுக்கான ரீசனே வந்து இந்த சிறு குறு தொழில்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த சிறு குறு தொழில்கள் தான் வந்து இந்தியாவினுடைய பொருளாதாரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆணிவேரா விளங்குது அப்படிங்கறத பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ சிட்கோ அப்படிங்கறத பார்த்தோம். சிட்கோவை பத்தி இன்னும் என்ன மாதிரியான தகவல்கள் சேகரிக்க முடியுமோ சேகரிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இதை பற்றி தேர்வுகளில் வந்து கேள்விகள் கேட்கறாங்க அப்படின்னா ஸோ அதை வந்து ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருந்துக்கோங்க. இன்னும் வரக்கூடிய வீடியோக்கள்ல இன்னும் நிறைய இது சம்பந்தமான இந்த டாபிக் சம்பந்தமான தலைப்புகள்லாம் பார்க்கலாம். நன்றி.